உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், ஒரு பெண்ணுக்கு 2 கணவர் இருந்து அவர் சொர்க்கலோகத்துக்கு 2 பேருமே வந்துட்டா அவ யாரோட வாழ்வா அப்படின்னு கேட்கிறாங்க. அருமையான கேள்வியா இல்லையா? எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா புரியர், அவளுக்கு விருப்பம் கொடுக்கப்படும், சாய்ஸ். நீ யாரோட நீ விரும்புறியோ அவரோட வாழலாம். 2 மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை தான். உனக்கு எந்த மாப்பிள்ளையோட இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ என்ன செஞ்சுக்கலாம், நீ விரும்பி தேர்வு செய்யுது அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான். இப்ப இது மேட்டர் இல்ல, அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, அந்த பெண் யாரை தேர்ந்தெடுப்பார் தெரியுமா? 2 பேருமே நல்லா இருக்காங்க, 2 பேருமே சாலிஹீன்கள் தான். ஆனால் அந்த பெண் சொர்க்கலோகத்தில் யாரை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுப்பார் என்றால், யார் குணத்தால் மிக உயர்ந்தவர்களோ அவரை தேர்ந்தெடுப்பார். 2 பேருமே நல்ல குணம் இருந்தாலும் இவர் கொஞ்சம் அவரை விட இவர் பெஸ்ட் இருக்குமா இல்லையா? எல்லாத்தையும் இருக்கதான் செய்யும். 2 பேருமே நல்லா இருந்தான், 2 பேருமே எனக்கு விருப்பமான கணவர்கள் தான், என்னை சந்தோஷமா தான் வச்சிருந்தாங்க, என்னை சங்கடப்படுத்த இல்லை. ஆனா இந்த நபரை விட இந்த நபர், இந்த மாப்பிள்ளையை விட இந்த மாப்பிள்ளை குணத்தால் ரொம்ப கூடுதல், எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர் என்று இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை அந்த பெண் தேர்வு செய்வார். அப்படின்னா என்ன விளக்குகிறோம்? ஒரு மனிதன் இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வழி எது என்றால் நற்குணம், நல்ல குணம் இருக்கிறது. அந்த குணம் தான் ஒரு மனிதன் உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் நின்று திட்டிக்கிட்டே இருக்கிறான். யாரையோ திட்டுறான், யாரையோ திட்டமாய் திட்டுறான், யாரையும் இல்லை, அபூ ஹனீஃபா இமாம தான் திட்டிக்கிட்டு இருக்கான். பேரை சொல்லல, பெரிய இஸ்லாமிய அறிஞராம், பன்னூற்றுக்கணக்கான பேருக்கு பாடம் நடத்துறாராம், வழிகாட்டுறாராம், அப்படியா இப்படியா, பெரிய கொடை வல்லலாம், பெரிய வியாபாரியா, நேர்மையான வியாபாரியா, அப்படியா இப்படியா. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரோட அக்க பேர இல்லை, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படியா தாறு மாற திட்டான். இமாமுல் ஆஸம் அதை கேட்கிறாங்க. வந்துட்டு இருந்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க இந்த வீட்டுக்கு லேப்ல நின்று திட்டுறதை கேட்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளி, அவங்களுக்கு புரியாதா என்ன, இவங்க நம்மளதான் திட்டுறான் அப்படிங்கிறது விளங்கிட்டாங்க. அவன்கிட்ட போய் சொன்னாங்க, நீ என்னதான் திட்டுறாங்கிறது விளங்குது, நீ என்னதான் திட்டுறா அப்படிங்கிறது எனக்கு விளங்குது, ஆனா ஏன் திட்டுறான்னு எனக்கு தெரியல. நான் என்னமோ உனக்கு சங்கடத்தை தந்திருக்கிறேன், நான் ஏதோ ஒரு கஷ்டத்தை உனக்கு தந்திருக்கிறேன், அதனால நீ திட்டுறா. ஆனா நான் என்ன சங்கடத்தை தந்தேன், என்ன கஷ்டத்தை உனக்கு வழங்கினேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றான்? இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். அப்படியே திருத்தினாரு கொண்டாரு அப்படியே அவங்க அப்படிதான் பேசுறான். சில பேர் என்னதுன்னே சொல்லாம திட்டிகிட்டே இருப்பான். அதே மாதிரி அந்த யூதன் பக்கத்து வீட்டுக்காரன் யூதன் திட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேல நான் என்னமா சொல்றது, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்ல, நான் தப்பு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரருக்கு உடைச்சல் கொடுத்துடக்கூடாது, கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, மன உளைச்சலை கொடுத்துடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னை அறியாம நான் நினைச்சு எதையும் நான் உனக்கு தவறு செய்யல, ஆனா எனக்கு என்னன்னு புரியல, என்னை அறியாமல் தெரியாமல் அது நடந்துச்சோ, ஏதோ உனக்கு சங்கடத்தை தந்துட்டானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னு எனக்கு தெரியலையே, தெரிஞ்சாலும் நான் தெரிஞ்சுவேன் அப்படின்னு ரொம்ப கேட்டதுக்கு பிறகு அப்படியா வாங்க அப்படின்னு ஒரு வீட்டுக்கு பின்பக்கம் போனோம். அந்த வீட்டுக்கு பின்பக்கம் போனா அந்த வீட்டு பகுதியில் இருந்து கழிவு தண்ணீர், இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு கழிவு தண்ணீர் வந்து இவன் வீட்டுக்குள்ள போகுது. கழிவு தண்ணீர் அங்கிருந்து வந்து இந்த வீட்டுக்குள்ள போகுது. பாருங்க, எங்க வீட்டுல விருந்தாளி எல்லாம் வந்திருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் வீட்டுல உட்கார முடியல. உங்க வீட்டு கழிவு தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. எவ்வளவு நேரத்துக்கு நாங்க தண்ணி அள்ளி அள்ளி வெளியே ஊத்துறோம். எவ்வளவு கஷ்டத்தை தந்திருக்கிறீங்க. விருந்தாளி எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. கோவமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருந்து தண்ணி வந்து சாக்கடை தண்ணி உள்ள வந்துருச்சு, பாத்ரூம் தண்ணி வந்துருச்சு வைங்க, கோவம் வரும். அன்னைக்கு பார்த்து முக்கியமான விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரியவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்துல பார்த்து வந்தா எப்படி இருக்கும்? பெரிய கோபமா இல்லையா? அப்ப அவன் கோபம் நியாயம் தானே? அவன் கோபப்பட்டது நியாயமா இல்லையா? அதனாலதான் வாய் வந்து திட்டி இருக்கிறான். அபூஹனீஃபா சொன்னாங்க, ஒன்றும் இல்லப்பா, நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னால வா, நீங்க வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பின்னால வா. எதுக்கு வரணும்? நீ வாமே, நீ வா அப்படின்னு பார்த்த உடனே அங்க வந்திருக்கிறான். வந்து பார்த்தா அவனுடைய வீட்டுல இருந்து வெளியே கழிவு தண்ணி வெளியே போகுது. வெளியே போய் அது நேரம் எதுக்குள்ள வருதுன்னா இமாம் ஆதம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்குள்ள வந்து அங்க ஒரு பகுதியை நிறைஞ்சு அது வெளியில வந்து திரும்பி அவங்க உள்ள போகுது. அவனோட தண்ணி தான் அது. இந்த வீடு இருக்கு, இந்த வீடு இருக்குது, இவனோட வீட்டு தண்ணி இப்படி வெளியில வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே வெளியில வந்து திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே போகுது. இதான் நடந்தது. பாட்டு அப்படியே தெரிவிச்சுட்டான். அவங்க சொன்னாங்க, இது இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த தண்ணி இப்படி வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. உங்க வீட்டு தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. நான் ராத்திரி வந்த உடனே என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த தண்ணி அள்ளி 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 ராத்திரி அந்த தண்ணி வந்து நின்றோம். ஏன்னா குளிக்கிறது கொள்றது அதெல்லாம் இது முடியுமா இல்லை, ராத்திரியில இருக்காது. அதனால இந்த தண்ணியை வந்து நின்றோம். நான் ராத்திரி வந்து அவ்வளவு தண்ணியை வெளியில ஊற்றி தொடச்சிட்டு தான் நாங்கள் படுப்போம். இதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விருந்தாளிகள் வந்தேன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் குடிச்சுப்பாங்களா இல்லையா? இந்த தண்ணி உபயோகம் இன்னைக்கு அதிகமா இருந்திருக்கு. அதனால எங்க வீட்டோட உள்ள தண்ணி நிக்காம தாண்டி எங்க வீட்டுக்கு தண்ணி வெளியில வந்துச்சு. இல்லைன்னா எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நான் ஒரு நாளாவது வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன்னா, பாவம் நீ எவ்வளவு கஷ்டப்படுவியா, பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பார்க்கணும், அவனோட கல்வியோட நடக்கணும்ன்ற சூழ்நிலை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இவன் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அப்படியே அரண்டு போயிட்டான். அவன் நேரடியா பார்க்கிறான். அவன் வீட்டு தண்ணி வெளியில வந்து அபூஹனீஃபா இமாம் வீட்டுக்குள்ள போய் அந்த தண்ணி தான் திருப்பி வருது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பொறுமையா அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு கனிவோடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு நற்குணம் மிக்கவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. அப்படியே அரண்டு போயிட்டான். இது ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம், ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, வருஷக்கணக்காக இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு தெரிவிக்கையில எதுக்கு நான் பொறுத்துக்கிட்டேன், உனக்கு திட்டம் இல்லை. அதனால ஒரு நாளைக்கு நீ இப்படி எதிர்த்து கூட திருப்பி போடியப்பா அப்படின்னு அவன் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சான். அவன் கையை பிடிச்சுக்கிட்டு, இமாம் அவர்களே, இவ்வளவு பெரிய தியாகியா நீங்க, மார்க்க உங்க மார்க்க இவ்வளவு பெரிய மார்க்கமான இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நற்குணமிக்க தன்மை உடையவர்கள் ஈஸியா சொல்ல போயிடுவாங்க. அடுத்தவர்களுக்கு நம்மால் எந்த சங்கடமும் வரக்கூடாது, எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கிறோமா? ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை கூட நம்மால என்ன செய்ய முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. ஒரு இடத்துல 9:30 மணிக்கு கல்யாணம், இன்னொரு இடத்துலயும் 9:30 மணிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. இப்ப யாராவது 9:30 வச்சுக்கிறத 10:30 வச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க 9:30 கரெக்டா வச்சுக்கணும், நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்ப நீங்க வச்சுக்கிற அதெல்லாம் முடியாது, நாங்க சொல்லிட்டோம். ஒரு சின்ன விஷயம் 1 மணி நேரம் பிரித்து வச்சா அது ஒரு பெரிய பாக்கியமாக அமையும். நான் என்ன செய்யறேன், விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது வந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்ன டைம்ல நாங்க நடந்தோம். ஆனா கல்யாணம் 9:30 10:30 தான் நடக்கும், அது வேற விஷயம். ஆனா நான் ஒத்துட்டு ஒரு 10:30 வச்சா எப்படி இருக்கலாம்? ஒரு சின்ன விஷயத்துல கூட நாம என்ன நினைக்கிறோம், நாம சொன்ன மாதிரி நம்ம செஞ்சோம். செய்யுங்க, யாரும் வேணாங்க, சொன்ன மாதிரி நடக்குது. முதல்ல 9:30 சொல்லி 9:00 கல்யாணம் எங்கேயாவது நடக்குதா? நம்ம பார்க்கிறோமா? காலைல 9:30 மணிக்கு கல்யாணம், 9 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு போடுறாங்க. எங்கேயாவது நடக்குதா 9 மணிக்கு? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முடியல. கல்யாணத்தை எங்க வைக்கிறது? கூட்டு கல்யாணம், 4
மனப்பான்மை என்பதே அறவே இல்லாமல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நற்குணத்துக்கு அப்பாற்பட்டது. நான் இங்கே பேசுவதெல்லாம் நற்குணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னா நற்குணம் மிக்கவர்களாக நாம் என்ன செய்யணும், வாழணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்வேன். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில. இதே மாதிரி நம்முடைய மனைவிமார்கள், ஒருத்தர் சரதானி செல்வம் அவர்கள்ட்ட தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்றாங்க. மனைவியை பற்றி குறை சொல்றாங்க. ஒரு தோழர் குறை சொல்றாங்க. அப்படியா, சரி அப்படின்னா ஒரு தலாக்கு சொல்லிட்டு அவங்க சாமி தெரிவிச்சுட்டாங்க. யார் சொல்லுதா, குறை சொன்னேன்னு குறைய சொன்னேன், நீங்க கூப்பிட்டு நசீஹத் பண்ணீங்கன்னு பார்த்தேன், இப்படி தலாக்கு சொல்றீங்க. சரதாசு கேட்டாங்க, அவரோட நன்மை எதுவுமே இல்லையோ, நல்ல காரியம் எதுவுமே இல்லையோ? நிறைய இருக்கு நாயகமே. அப்ப இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு அந்த கொலையை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பாய்க்கலாம் ஒரு பெரிய வேண்டா இந்த கொலையெல்லாம். பொண்டாட்டி என்னமோ நன்மையே செய்யாத மாதிரியும் நல்ல காரியம் செய்யாத மாதிரியும் அவ செய்யறதெல்லாம் பாவம் மாதிரி பேசுறீங்களே. அவ நல்லது இவ்வளவு இருக்குல்ல, ஒரு சின்ன விஷயத்தை உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதா என்பது போட்டு கேட்கிறாங்க சொல்லவாச்சு. ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம சில விஷயங்கள்ல அனுசரிக்க வேண்டும். ஷரியத்துக்கு உடன்பட்டு, ஷரியத்துக்கு முரணான எந்த விஷயத்தை ஒரு கணவன் செய்வதற்கு மனைவியோ, மனைவி செய்வதற்கு கணவனோ அனுமதிக்க கூடாது. ஆனால் அதே சமயத்தில் உட்பட்டு, ஷரியத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மார்க்க அது அனுமதிக்கிறது. இப்போ உதாரணமா ஒரு ஃபேமிலி மாப்பிள்ளை பொண்ணு, இன்னொரு ஃபேமிலி மாப்பிள்ளை பொண்ணு, ரெண்டு பேரும் வச்சுக்க, ரெண்டு குடும்பம். இந்த பொம்பளையும் அந்த பொம்பளையும் தோழிமார்கள், இந்த மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளைக்காரரும் ரெண்டு பேரும் தோழமார்கள். இப்படி எத்தனை செய்யலாம் பார்க்கணுமா இல்லையா? மாப்பிள்ளை மகளோட தோழனா இருப்பாங்க, மாப்பிள்ளை பொண்ணுகளோட தோழியா இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு மாப்பிள்ளைக்கு இடையிலேயும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்திருக்கும். ரெண்டு நண்பர்களுக்கு இடையில மனஸ்தாபம் வந்திருக்கும். ஆனால் தோழிகள் தெரியதான் இருக்கிறாங்க. மனஸ்தாபம் வந்த உடனே இவன் சொல்றான், நீ அவ வீட்டுக்கு போக கூடாது. ஆனா சொன்னா இவன் கேட்கணுமா? கேட்கணும். அவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு அவன் சொன்னா இவன் கேட்கணுமா இல்லையா? கேட்கதான் வேணும். ஆனா சொல்வது என்பது நல்ல பண்பாடா? நல்ல பண்பாடு இல்லை. அப்ப நாளைக்கு அவங்க நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கணும்னு வச்சுக்கிறோம். இப்படி திரும்பி பாருங்க, இந்த ரெண்டு ஆம்பளையும் ரெண்டு மாப்பிள்ளையும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை இல்லை. அந்த தோழிமார்களுக்குள்ள பிரச்சனை வந்த போது நீங்க அவனோட பேசக்கூடாதுன்னு இவன் சொன்னா இவன் கேட்பானா? யோசிக்கிறதில்லை. எனக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? இதெல்லாம் நற்குணம் கிடையாது. மனைவியை அழ வைப்பவன், மனைவியை துன்பப்படுத்துபவன், மனைவியினுடைய மனசுல உளைச்சலை ஏற்படுத்துபவன் நல்லவே கிடையாது. ஆக நற்குணம் என்பது மிக மென்மையாக நடந்து கொள்வது. ஒரு சமயம் ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் படுக்கையில இருந்தேன், படுத்திருந்தோம். அவங்க வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ஏதோ வெளியில போறாங்க, பாத்ரூமோ ஏதோ ஒரு வெளியில வீட்டை விட்டு வெளியில போற ராத்திரி நேரம். மெதுவா இறங்கினா, ரொம்ப மெதுவா எழுந்து, அசைவு இல்லாம எழுந்து, தன்னுடைய மேலங்கியை அப்படி மெதுவா எடுத்து போட்டு, சப்தம் இல்லாமல் செருப்ப போட்டு, ஆனா நான் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் நான் தூங்குறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க, போட்டு அந்த தாழ்பாட மெதுவா திறந்துட்டு வெளியில போறாங்க. ஏன் அப்படின்னா, என்னுடைய தூக்கம் கலைஞருடைய சத்தம் தன் மனைவியுடைய தூக்கம் கலைத்து விடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு அழகாக நடந்து கொண்டார்கள். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்ம பசியோட வருவோம், ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு டயர்டா வந்து சேரும். அவன் சாப்பிட்டு பசிக்கிறது, சாப்பிட்டு தூங்கிட்டான், அல்சர் இருக்குது, தூங்கிட்டான்னு வைங்க, என்ன கத்துவோம் மனுஷன் அங்கேயிருந்து ஆய் ஆய் போய் கொண்டு வர்றேன்,
நீ படுத்து துணி எடுக்கிறீங்க நல்லா தின்னுட்டு அப்படின்னு கத்துறது பார்க்கறோமா இல்லை? எத்தனை வீடுகள் அது இருக்கு. நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எனவே இதன் மூலமாக நாம் எதன் அடிப்படையில் இதை சொல்றோம்னா, குடும்ப வாழ்க்கையில அழகான வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும். அதற்கு அடிப்படையாக இருப்பது நற்குணம். அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய ஹக்குகளை உணர்ந்து, அவ கல்யாணம் ஆயிட்டா அவனுக்கு முதலாவது நபர் யாரு தான்? மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை சொல்லதான் கேட்கணும். மாப்பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்ற, மாப்பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்ற, அந்த பொண்ணோட வாப்பா ஒரு விஷயத்தை சொல்ற. இந்த பொண்ணு எந்த சொல்ல ஏற்றுக்கணும்? ரெண்டுமே சரியத்துக்கு முரண் இல்லாதது, ரெண்டுமே சரியத்துக்கு மாற்றம் இல்லாதது. எந்த சொல்ல ஏற்றுக்கணும்? மாப்பிள்ளை சொல்லதான் ஏற்றுக்கணும். இதுதான் சரியா. கல்யாணம் முடியறதுக்கு முன்னால வாப்பாட சொல்லு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு மாப்பிள்ளை சொல்லு. எனவே அந்த சட்டத்தை நாம் விளங்கிக் கொண்டு கணவனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு மனைவி நடக்கும். நல்ல மனைவி யார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க. கணவன் வெளியிலிருந்து வந்தால் அவனுடைய கையை பிடித்து சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்று தன்னுடைய உள்ளங்கையை அவனுடைய உள்ளங்கையோடு இணைத்து முக மலர்ச்சியை காட்டி அவனை வரவேற்பார் அப்படின்னு சொல்றான். இதான் நல்ல மனைவிக்கு அடையாளம். ஏன் அப்படின்னா, இவன் வெளியில போயிட்டு வரலாம், தொழில பிசினஸ்ல அல்லது கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், நண்பர்களோடு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வியாபாரிகளோடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மனவேதனையோடு வரும் பொழுது அவன் என்ன நிலையில வர்றாங்கிறது தெரியாதுல்ல. வியாபாரத்துல லாபத்தோடையும் வரலாம், மன மகிழ்ச்சியோடையும் வரலாம், அவனுக்கு நல்ல செய்தியோடையும் வரலாம், எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி சங்கடத்தோடையும் வரலாம் இல்ல, நஷ்டத்தோடையும் வரலாம் இல்ல, மன உளைச்சலோடு வரலாம் இல்ல. ஏதோ வரும்போது எப்படி வந்தாலும் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு. என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கவலையோட சொல்லலாம். பரவாயில்லை, பொறுத்துக்கங்க, அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான். இதுல போயிட்டா இன்னொரு வியாபாரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நியமத்துகளை அதிகமாக தருவான் என்று அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடியவளாக அவனுக்கு இதை இருக்கணும். அதை விட்டுட்டு ஆமா நீங்க அம்மா ஒன்று இது இப்படிதான் வேற என்ன செய்யும் அப்படின்னு அவங்க கேட்கறீங்க. உங்க அம்மா அப்பா தான் நீங்க பெருசா கவனிக்கிறீங்க, எங்களெல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்படியே அப்படின்னா இப்படிதான் ஏற்படும். இந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு நற்குணம் உள்ள பெண் அல்ல. நற்குணம் உள்ள பெண்ணாவா? அவ என்ன செய்யணும்? நீங்க தாராளமா கொடுக்கணும், நல்ல சிறப்பா செய்யும். செய்யாமல் இருந்தா ஏங்க அம்மா அப்பா கொடுக்காம இருக்கீங்க, கொடுக்கலங்க, கொஞ்சம் கூடுதலா தான் கொடுக்கலங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகத்தை தந்திருக்கிறானே என்று சொல்லக்கூடியவளா இருக்கும். எனவே ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடிய கடமைகள், உரிமைகள், இவைகளெல்லாம் உணர்ந்து ரெண்டு பேரும் நடக்கும். அதே மாதிரி சிறுவர்களுக்கும் நம்ம பண்பையும் அழகையும் கற்றுக் கொடுக்கணும், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு. நாங்க ஓதுற காலத்துல என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஹவுஸ்ல ரெண்டு பிள்ளைகள், ஒரு பெரியவர், வயசான ஒரு பெரியவர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். அங்க ரெண்டு சிறுவர்கள் வர்றாங்க. அவர் தப்பா மாறி என்னமோ ஒரு இடத்துல ஒரு வகையை உதவி செய்யற, தப்பா உதவி செய்யற, தத்தையெல்லாம் மாறி உதவி செய்யற. இந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் அந்த மாதிரி பெருசு ஒன்று ஒன்று செய்துப்பாரு, வயசு போதும் போயிட்டு பள்ளிவாசல் ஊர்ல உட்கார வேண்டியதானே அப்படின்னு பேசக்கூடிய காலமா ஆயிடுச்சு. போகலாம் யாராவது பிள்ளைகளை அட்வைஸ் பண்ண முடியுதா பாருங்க. நம்ம பைக்கில் போகிறோம், அது காரில் அடிச்சிடும், ஒரு கார் போகுது, அது பைக்கில் போகுது. அங்கே ரெண்டு ரோட்டில் ரெண்டு மூணு பேர் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. தம்பி கொஞ்சம் ஒதுங்கி போங்கல, கொஞ்சம் ஒதுக்கமா போங்கல அப்படின்னு சொல்ல முடியுதா? சொன்னா என்ன ஆகுது? நீ ஒதுங்கி போன அந்த திரும்பியே போக வேண்டியதானே, இந்த இவ்வளவு என்ன இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய காலமா இது இருக்கு. எப்படி அதாவது பேசுவதற்கு அட்வைஸ் பண்ணுவதற்கெல்லாம் முடியல.
மாதிரி மனம் என்பது, கல்வி என்பது கெட்டு போயிருக்கிறது. யாருக்கும் நசியத்து செய்வதற்கான ஒரு சூழல் இல்லை. அதை அங்கீகரிக்கக்கூடிய பக்குவம் இல்லாமல் ஆகிவிட்டது. அருமையான பெருமக்களை, இந்த 2 சிறுவர்கள் வந்தாங்க. இந்த பெரியவர் தப்பு தப்பா உதவி செய்த பார்த்ததும் இந்த 2 பிள்ளைகளும் ஒரு தந்தரம் செய்யறாங்க. தந்தரம் செய்து அந்த பெரியவர்கிட்ட போய், பெரியவங்களே, நாங்க சின்ன பிள்ளைங்க தானே. ஆமா தம்பி, என்னம்மா, நாங்க இப்ப உதவி செய்யறோம். நாங்க 2 பேரும் யாரு சரியா உதவி செய்யறா, யாரோட ஒழுங்கு அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் உதவி செஞ்சு காட்டுறோம். எங்கட யாரோட ஒழுங்கு கரெக்டா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க ஜட்ஜா இருந்து நீங்க தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்னதும், சரி பிள்ளைகளா அப்படின்னு சொல்றது 2 பிள்ளைகளும் அழகா உதவி செய்யுது. அதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பெரியவர் சொன்னாரு, தம்பிமார்களா, பிள்ளைகளா, நீங்க 2 பேரும் செஞ்ச ஒருதான் சரி, அழகா செஞ்சுட்டீங்க. நான் தான் தப்பு தப்பா செஞ்சுட்டேன். அந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர்கள் இந்த பிள்ளைகள் நீங்க செய்தது தப்புன்னு சொல்லல. அது மரியாதை சொல்லவா இல்லையா? தப்புன்னு சொல்லல. என்ன பெரியவர் இப்படி உதவி செய்யுங்க, நாங்க செஞ்சு காட்டோம் அப்படிலாம் சொல்லல. நாங்க 2 பேர்ல யார் சரியா உதவி செய்யறான்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதை விலக வைக்கிறாங்க. அப்ப இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு கண்ணியத்தோடு இருந்திருப்பாங்க. அப்ப இது நற்பண்பு இல்லையா? குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நற்பண்பை வளர்த்தவர். ஒரு பிள்ளை தவறு செய்யுது என்று சொன்னால் அப்போதே கூப்பிட்டு, இது தவறு, இது இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத போதிக்கணும். அதான சரியா இருக்கும். அந்த மாதிரி போதித்தா அந்த பிள்ளைகள் நாளைக்கு அந்த தவறு செய்யாது. மாறாக நம்ம சும்மா இருந்தாலோ, அதை ஊக்குவிக்கிற மாதிரி நாம் நடந்தாலோ என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகள் அந்த தவறு செய்ய ஆரம்பிச்சது. ஒரு கதை உண்டு. பள்ளிக்கூடத்துல போயிட்டு வரும்போது ஒரு பையனுடைய பென்சிலை திருடிட்டு வந்தான். அந்த திருடுறதை பார்த்து அந்த அம்மா, பாரு அந்த பையன் பென்சிலை திருடி வந்தான் பாரு, நைஸா ஆணைய கொண்டு வந்துட்டான். அதை என்ன செய்யுது? பெருமையா சொல்றது. ஒரு குழந்தை தப்பான வார்த்தையை பேசுது, எந்த வார்த்தையெல்லாம் பேசுறான் பாரு, பெரிய சந்தோஷம். சந்தோஷப்படுற வார்த்தையா? நம்ம கழுதைன்னு சொல்றாங்க, கல்புன்னு சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றது நம்ம அனுமதிக்கலாமா? ஏன் அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன செய்யணும்? இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு மென்மையா அதை திருத்தி வழிபடுத்தணும். அப்ப காலப்போக்கில் அந்த பையன் என்ன செய்யலாம்? பென்சிலை திருடுறவன், பேனாவை திருடுறவன், பையில வச்சிருக்கக்கூடிய காசை திருடு, இப்படி ஒவ்வொன்றாக திருடி 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 கடைசியில அவன் பள்ளிக்கூடம் எல்லாம் ஒன்றும் இல்லாம போய் ஒரு பெரிய திருடனாகவே மாறி போயிட்டான். பெரிய திருடனாகவே செஞ்சுட்டான். அந்த பையன் மாறி போயிட்டான். ஒரு கட்டத்துல அந்த திருடன் என்ன ஆகிட்டான்னு சொன்னா, வழிப்பறி கொலை இவைகளால் ஈடுபட்டு, கொள்ளைகளில் ஈடுபட்டு ஒரு கட்டத்துல ஒரு பெண்ணை திருடுவதற்காக நகையில பிடிச்சு இருக்கும் போது அவருடைய கழுத்தை அறுத்து செத்து போயிட்டான். அப்ப இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் பொழுது அவன்கிட்ட கேட்கப்பட்டுதான், உனக்கு கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான்னா, என்ன தூங்க போறதுக்கு முன்னால எங்க அம்மா உயிரோட இருக்கிற, அவளை தூக்கல போடுங்க. ஏன் அப்படி சொல்றான்? நான் முதலியாக தவறு செய்யும் பொழுது அதை கண்டிக்காமல் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சான். அதுதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அப்பவே திருத்தி இருந்தால் நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன் என்று அவன் சொன்னான். ஒரு கதை உண்மையா, அது சும்மா மக்களுக்கு உபதேசத்துக்காக சொல்லப்பட்டதா? மொத்தத்தில் 5 படிப்பேன். எனவே தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறை மென்மையாக சொல்லணும். கடாபடான்னு தனித்தனமாக திருத்தக்கூடாது. அந்த மென்மை என்பது அந்த பிள்ளைகளை வழிபடுத்து. 5 வளையாதது 50 வளையாது என்பார்கள். அப்ப 5 வயசுலேயே அந்த பக்குவத்தை கொண்டு வரும். 50 வயசு பழகி போயிட்டா கஷ்டம். எனவே இதை உணர்ந்து அந்த பாவ பழிகளிலே மக்கள் விழுந்து விடாமல், பிள்ளைகள் நற்குணம் இல்லாமல் துர்க்குணத்தோடு வாழக்கூடியவர்களாக மாறிவிடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள். அதே மாதிரி விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நண்பர்களுக்குள்ள இருக்கணும், சகோதரர்களுக்குள்ள இருக்கணும், குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும்.
இன்னொரு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு கல்யாணம் நம்ம பெருமாண்டமா நடத்துறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கல்யாணத்தை பெருமாண்டமா நடத்துறாரு. ஒரு நாள் வச்சு பெரிய சாப்பாடு கொடுக்குறாரு, பெரிய டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறார். தன்னுடைய சொந்த மாமா மகன் மச்சான கூப்பிடையில, கல்யாணத்துக்கு கூப்பிடையில மறந்துட்டார். இப்போ இவர் எப்படி நடந்துக்கிடணும்? மாமா மகன் மச்சான் எப்படி நடந்துக்கிடணும்? நேர அப்ப என்ன சமைச்சா, என்ன நீங்க கூப்பிடுறது கல்யாணத்துக்கு கூப்பிடையில மறந்துட்டீங்களோ பரவாயில்ல, நீங்க மறந்தாலும் நீங்க கூப்பிட்டாலும் நான் வரல, எனக்கு நான் சாப்பிடுவேன், நான் வந்து எல்லா நேரத்தையும் கலந்துக்கிடுவேன் என்று சொல்லணும். இதானே சரி? அவரு பாருங்க, நீங்க காசு வந்துட்டு இல்ல, ஒரு காலத்துல நாம அவருக்கு நிறைய உதவி இருக்கிறோம், அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம், ரத்த பந்தம் கண்டு கிடையாது. இது எவ்வளவு தப்பான விஷயம், இதெல்லாம் இது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம், இதெல்லாம் எவ்வளவு மூடத்தனமானது. இந்த இஸ்லாம், இந்த ஷரியா இது போன்ற காரியங்கள் வெறுக்குது. இந்த நற்குணம் இல்லைன்னு சொர்க்கம் போக முடியாது இருக்குது. அப்படி என்ன செய்யணும்? இவ்வளவு பேரை கூட்டம் ஒன்றை கூட்டு சாப்பாடு தருவது ஒரு பெரிய நஷ்டமாக போதா? என்ன நஷ்டம்? என்ன விவகாரம்? அதே மாதிரி குடும்பங்களுக்கு என்று வரும்பொழுது சில பிரச்சனைகள் இருக்குமா இருக்காது? இருக்கும். குடும்பங்கள் வந்தாலே சில பிரச்சனைகள் இருக்குதா? கொடுக்கல் வாங்க, அதற்காக உறவுகளை துணிச்சிட முடியுமா? அவன் அப்படி நடந்துக்கிட்டாரு, எங்க மாமா அப்படி நடந்துக்கிட்டாரு, எங்க மச்சான் இப்படி நடந்துக்கிட்டாரு, எங்க காக்கா இப்படி நடந்துக்கிட்டாரு, அவங்களாம் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்வது நல்ல பண்பா? ஒரு கல்யாணம் அல்லது மௌத்து வீட்டுல தான் உறவுகள் ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் அதுவும் இல்லை. இப்போ சில பேர் கூப்பிடவும் செய்யலாம், கூப்பிட்டு போகவும் செய்யலாம், அப்படி இருக்கு. அவர் கூட்ட நாங்க போயிருவோம், அப்படி ரோஷம் இல்லாதாலும் அவர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, அதனால நான் போக மாட்டேன். இப்ப வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஷரியா ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப கூப்பிட்டு கூட போகாதவங்க இருக்கிறார். அவர் கூப்பிட்டு நாங்க போயிருவோம், அவரை சாப்பாடுக்கு நாங்க நல்லதா கிடக்கிறோம், அதை விட டாப்பான சாப்பாடு நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் என்ன பண்புங்கிற? இதெல்லாம் என்ன பண்பு? எனவே இந்த மாதிரி நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நற்குணம் உள்ளவர்களாக, பண்பு மிக்கவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா, அவங்க ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க, மனவருத்தப்பட்டு வந்துட்டாங்க. அஸ்மா நாயகி பாப்பாட்ட சொல்றாங்க, சித்திக் நாயகர் சொல்றாங்க, பாப்பா பாருங்க வேலையெல்லாம் ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்திக் நாயகர் சொன்னாங்க, நம்ம ஊராக என்ன செய்வோம், பெரிய பிரளயமே வந்தோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு எதிராக நம்ம போர் படி செய்வோம். அப்படிதான் நடக்குது. மகன் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு, அடுத்த மகன் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு, அப்ப அந்த பக்கத்துல நம்ம விசாரிப்பாங்க என்ன நடந்திருக்குது. அப்ப என்ன செய்யணும், வாப்பாட்ட வந்து பொண்ணு முறையிட்டா, சரிம்மா நான் என்னன்னு கேட்கறேன், அமைதியாயிரு கூப்பிட்டு மருமகளை கூப்பிட்டு மருமகளை வந்து இப்படி சொல்றான், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, என்னதான் நடந்ததுங்கிற சொல்லுங்க, எப்படில தானே அவரோட குணம் என்னது எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நடந்துக்கிட்டா அவளை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத மாப்பிள்ளை வாப்பா எடுத்து சொல்லுவார். சொல்லணும், இதான முறை. அதை விட்டு இப்படி சொல்லி எனக்கு மாப்பிள்ளோட சண்டை, எத்தனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. எனவே இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகக்கூடாது. இப்ப அஸ்மா நாயகி வந்து சொன்ன போது சித்திக் நாயகன் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன், கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சில கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண் மாஷிதாவுடைய அந்தஸ்து அடைவார் சொல்றது நான் கேட்கிறேன். மாஷிதாங்கிறது ஃபிரௌனுடைய காலத்துல வந்த ஒரு சாயகத்தான ஒரு பெண், அது தனியே வரல, அதை நான் இப்ப சொல்றது இல்லை, கேட்டவங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொற்களோகத்துல மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறான். எந்த அளவுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது ஒரு இடத்துல கமகமகமான அப்படி கஸ்தூரி வாசனை மணக்குது.
வருது வாசனை. அப்ப கேட்கிறாங்க, ஜிப்ரீல் சொல்ல கேட்கிறாங்க, ஜிப்ரீல் என்ன இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அருமையான மனமா இருக்கு, என்ன வாசனை, என்ன அழகான வாசனையா இருக்கு என்று சொல்ற பொழுது நாயகத்தின் மாஷிதாவுடைய கபர் இருக்குது, அந்த கபரில் இருந்து வரக்கூடிய மனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சில துன்பங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பாடு நம்ம ஏற்படுது. இதெல்லாம் நற்குணத்தை சார்ந்தது, மென்மையாக சார்ந்தது. அதே மாதிரி பைக்குகளை ஓட்டிட்டு போறாங்க பிள்ளைகள், இவன் அவன் மொத்தம் ஏதாவது அவசரத்தில் போயிருப்பான், ஓட்டிட்டு போறான். அவன் ஏதாவது ஒரு அவசரம் போக வேண்டியது, திடீர்னு ஒரு அவசரமா போக வேண்டியது, கொஞ்சம் வேகமா போயிட்டான், இவனை முந்திட்டான், இவனுக்கு பிசாசு வந்தது. நம்மள முந்தி போறோம், ஏன் மெதுவா பண்ண முடியாதோ இவன் திரும்பிடுவார், ஆக்சிடென்ட் பரவாயில்ல பறக்குது. அட அவன் தேவைக்கு அவன் போறான், அவன் முந்தினா உடனே என்ன இந்த செய்தா எப்படிலாம் கொண்டு வந்து ஜாயின் பண்றான் பாரு, அவன் வேகமா போறான், போயிட்டு போறான், உடனே என்ன அவன் ஏதாவது தேவைக்கு போறான்னு நல்லதை சொல்லு, ஆனா பொதுவாக வேகமா போவானா சொல்லணும். எனவே இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்மை அறியாமலேயே இந்த தவறுகள் நற்பண்புகளுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அமைந்து விடுகிறது. இது எல்லாமே பிழையானது, சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா அது எவ்வளவு பெரிய பிழைங்கிறத நம்ம உணரணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு ஆளை பார்க்க போறோம், பெல் இருக்கு, பெல் சுவிட்ச் இருக்குது, அடிக்கிறோம், பெல் அடிக்குது, டிங் டிங் பெல் அடிச்சிருச்சு, கதவு திறக்கல, திருப்பி டங்டன் திறக்கல, திருப்பி அடிக்குது, திறக்கல, இது பிழை. இது செய்யலாமா? நீ பெல் அடிச்சுட்டா, பெல் அடிச்சுட்டா அந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்கிற செருப்பு வெளியே கிடக்கு, அல்லது பொம்பளை இருக்கிறாங்க செருப்பு வெளியே கிடக்கு, வீடு பூட்டி இருக்குல்ல, உள்ளதான் இருக்குது, அவன் உள்ள ஆள் இருக்கிறாங்க, வெளியே பூட்டிங்க, பெல் அடிச்சு வந்து திறக்கலையே, அவன் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறான், எப்படி திறப்பான்? யோசிக்கிறமா இல்லையா? அல்லது அந்த அப்ப தக்கல் எடுத்து வந்துட்டு இருந்தான், எப்படி வந்து திறப்பான்? இப்ப யோசிக்கிறமா இல்லையா? அட கதவை தட்டுனியா, பெல் அடிச்சியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ரெண்டாவது அடிக்கிறதுக்கு. இவன் என்ன செய்யலாம்? போன் அடிக்கிறான், கொண்டாடி போன் அடிக்கிறான், எடுக்க இல்லை, திருப்பி அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறான், 10 தடவை அடிச்சு முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் 11வது அடிக்கும்போது அவன் எடுக்கிறான். இவனுக்கு எப்படி இருக்கும்? சேதான் மண்டையில் வந்து உட்கார்ந்துறான், வாய் வந்ததெல்லாம் பேசுறான். அவன் அப்பதான் பாத்ரூம் உள்ள போயிருக்கிறான். பாத்ரூம் உள்ள போறவன் எப்படி வருவான்? யோசிங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணாவே இருக்கட்டும், ஒரு ஆணாவே இருக்கட்டும். அப்ப அதான் வந்து தக்கை கேட்டுருக்கான், போன் அடிக்குது, போன் எடுத்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியுமா? அப்ப இதெல்லாம் யோசிக்கிறோம். ஒரு போன் நம்ம அடிச்சோமா, அப்படின்னு போயிடுச்சு, எடுக்க இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் விட்டுறணும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து போன் அடி, குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கும். நான் இத்தனை போன் அடிச்சேன், அப்பா நீ 5 நிமிஷத்துல 10 போன் அடிச்சா வீட்டுல அடிச்சுட்டே தான் இருக்கும், ஆனா இல்லையே. சில சமயங்கள் தூங்கி இருக்கலாம், தூங்கி இருக்கலாம்ல, அப்ப அது சைலண்ட்ல போட்டுருக்கலாம். சில பொழுது பள்ளிவாசல்ல போகும்போது சைலண்ட்ல போட்டு போயிருப்பாரு, வெளியில வரும்போது ஆன் பண்றதுக்கு மறந்துடுவார். இதெல்லாம் இயல்பானது. எத்தனை போன் அடிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி போகக்கூடாது. இதெல்லாம் நற்பணத்துக்கு அப்பாற்பட்டு பள்ளிவாசல்ல போகும்போது போனோட போகிறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அல்லது சைலண்ட்ல போடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் அல்லது சைலண்ட்ல போடணும். ஒருத்தர் மறந்துட்டா என்ன செய்யும்? அது கத்துது. இனி அவரை கொத்தி உதவுற மாதிரி அவரை பார்க்கறது, இது பிழை. அப்படி பார்க்காது, இதை என்ன செய்யக்கூடாது, அப்படி பார்க்க கூடாது. இதையெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இது வேணும்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள போர் அடிச்சா எல்லாரும் தொழில் கெடுக்கணும் அப்படின்னு அவர் நாடி இருப்பாரா? கொஞ்சம் தூர நோக்கோட பார்க்கணும். சில இடங்களில் நாங்க பார்க்கிறோம், இலங்கையில எல்லாம் சில மஜ்லிஸ்ல ஒருவேளை போன் அடிச்சாலும் யாரும் திரும்ப மாட்டாங்க. தொழில் முடிஞ்ச உடனே அவங்களும் அவங்க திரும்பி பார்க்கறது, யாரும் திரும்பி பார்க்கறது, அவங்க எப்படி இருக்கும்? அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும். வேணும்னு யாரும் அதை செய்ய போறது இல்லை, யாரும் செய்ய போறது இல்லை. மறதியில நடக்கக்கூடிய மறதியில ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சா அல்லாவே பண்ணிக்கிறான்னு. உதாரணமா ஒரு திருநெல்வேலிக்கு போனார்,
திருநெல்வேலிக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டாரு, திருநெல்வேலியில் போய் மலையில் தொழுதாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டாரு, அதெல்லாம் படுத்து நல்லா டயர்டாக இருக்கு. போயிட்டு வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்து பஸ்ஸை குடிக்க எடுத்தான் வந்து என்ன செஞ்சாரு, அதெல்லாம் படுத்துட்டாரு. காலையில் சுபுக்கு இளம்பி சுபுக்கு பள்ளிக்கு போறாரு. அது சுபுக்கு ஏதோ ஒன்று இளம்பிட்டாரு. இளம்பின உடனே அவருக்கு ஞாபகம் வருது, ஆனால் ஆமாம் இஷாவும் தொழுதோமா, மகனுக்கு திருநெல்வேலியில் தொழுதோம், வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போது இஷாவும் அந்த தொழலையே அப்படின்னு அவருக்கு ஞாபகம். அப்பதான் ஞாபகம் வருது. இப்ப இவர் கலா வாய்க்கா இல்லையா, கலா வாக்குறது தொழிலை கலா வாக்கினா பாவம், குற்றம் வருது. இப்ப இவர் மீது குற்றம் எழுதப்படுமா? எழுதப்படாது. ஏன்னா மறந்துட்ட மறதியை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு. ஆனா திருப்பி என்ன செய்யணும், அந்த தொழிலை தோழணும், அதாவது தோழணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது சில மனிதர்கள் மறதியை அதை என்ன செய்யணும், மன்னிச்சிடணும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம், ஒரு கல்யாணத்தை நடத்துறோம், ஒரு பேர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். 9 மணிக்கு 5 மணிக்கு பெயர் விடுதல் அப்படின்னு சொன்னா 5 மணிக்கு நீங்க வச்சிருங்க. நீங்க 5 மணிக்கு அழைச்சிட்டு 9 மணிக்கு மக்களை அழைச்சி உட்கார வச்சுக்கிட்டு நீங்க 10 மணிக்கு 10 மணிக்கு நடத்தினா எப்படி? நீங்க தான் 3 மணிக்கு வர சொல்லி இருக்கிறீங்க. ஏன் அவர் சொல்ற 10 மணிக்கு போட்டு கல்யாணத்தை காடல? இதெல்லாம் பிழை. நம்ம பாவம் செய்யறது போல தெரியும். சொன்ன நேரத்தில் நம்ம நடத்தாம நாம தாமதப்படுத்தினால் அந்த அதை நம்பி 9 மணி என்று சொன்னதை நம்பி மக்கள் யாராவது வந்து உட்கார்ந்து என்னடா இது எவ்வளவு வேலையை விட்டு வந்திருக்கிறோம், 9 மணின்னு சொல்லிட்டு 10 பார்த்து 10 பேர் ஆச்சுன்னு மாப்பிள்ளையை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எத்தனை பேர் அவன் வேதனை பண்ணாலும் அதெல்லாம் பாவமாக அந்த வீட்டுக்காரர்கள் போய் சேரும். இதெல்லாம் தெரியுதா? யார்கிட்ட போய் சொல்றது இது? இஸ்லாம் நேரத்தை பேணிய மாதிரி யாரும் மேல இல்லை. ஆனா முஸ்லிம்கள் நேரத்தை வீணாக்குவது மாதிரி யாரும் வீணாக்க. அவ்வளவு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். இதெல்லாம் எப்படி இருக்கணும், பண்போடு நடக்கணும், நற்பண்போடு இருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் இந்த செய்தியின் வழியாக நாம் சொல்லி வருகிறோம். அருமையான பெருமக்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய குணத்தை சீராக்கி நேராக்கி நற்பண்புகளோடு நாம் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வைத்தங்கள் அழகா குணத்தின் அதை நாயகமே நீங்கள் மகத்தான மாண்பான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப அந்த குணத்தில் ஒரு பகுதி நமக்கு வந்துடும். அந்த பண்பாடும் அந்த பக்குவம் நமக்கு வந்தால் நிச்சயமாக சொர்க்கம் நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து பண்பும் நற்பண்பும் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை ஆக்கி வைத்து ஈருலக சௌபாகியங்களை தந்தவர்கள் வாழ்வானாக. நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. யஹ்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அல்லாஹ்வின் வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதன் பாசைப்பட்டனம் நபியா முஹம்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தந்தூரியை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவான இன்று ஜும்மா பெரிய ஹுத்பா பள்ளியின் கதீபுமான மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபிஸ் எச்.ஏ. அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் அவர்களை உரையிலிருந்து இன்று மஜ்லிஸ் நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை உரையாற்ற இருக்கும் ஆலிம் விருந்தரை பெரிய சம்சுதீன் ஜும்மா பள்ளியின் கதீபுமான மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் ஏ.கே. அபு மன்சூர் ஆலிம் மஹல்லி உரை நிகழ்த்த உள்ளார்கள். ஜமாத்தார்கள் முன்கூட்டியே வந்து சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سيدي
وبسم
اللهم صل على المسلمين في فلسطين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا رحمن يا أرحم الراحمين ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا اغفر لهما كما ربياني صغيرا ربنا تقبل دعاءنا إنك السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أهل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بقول سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين شيخنا يا محيي الدين أحيا قلبنا بدينك كي نراك اليمين مولانا اليقين شيخنا يا محيي الدين وحيا قلبنا بدينك كي نراك اليقين مولانا اليقين شيخنا يا محيي الدين أحيا قلبنا بدينك كي نراك اليقين مولانا اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه صلوات محمد اللهم صل وسلم صلوات محمد اللهم صل وسلم صلوات محمد اللهم صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته